Taste the Daily. நாயக்கனூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் எம்சாண்ட் மண் ஏற்றிக் கொண்டு வந்த லாரி காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி மூழ்கியுள்ளது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விஜய்சங்கர் இணைகிறார். வணக்கம் விஜய்சங்கர், தற்போது அந்த வாகனத்தை மீட்பதற்கான மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது, தொடர்பான மேல் விவரம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே அமைந்துள்ளது அணைக்கரைப்பட்டி கிராமம். இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துரைராஜபுரம் பகுதியில் எம்சாண்ட் மற்றும் ட்ரெஷர் குவாரிகள் இயங்கி வருகிறது. இங்கிருந்து வெளியூர்களுக்கும் கேரளாவிற்கும் எம்சாண்ட் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குவாரிக்கு கொண்டு வரும் எம்சாண்ட் பெற்று வரும் பகுதியில் கொட்டவரி ஆற்றை தாண்டி சென்று வர வேண்டிய நிலை உள்ளது. நேற்றிரவு முதல் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் கொட்டவரி ஆற்றில் திடீர் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இன்று வழக்கம் போல் எம்சாண்ட் ஏற்ற சென்ற டிப்பர் வகை கனரக லாரி எம்சாண்ட் ஏற்றி சென்று வரும் பொழுது எளிதாக ஆற்றை கடந்து செல்லும் பொழுது வந்த டிப்பர் லாரி ஏற்றி திரும்பும் போது கொட்டவரி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் அதிகரித்துள்ளது. காட்டாற்று வெள்ளத்தை கடக்க நினைத்து வாகனத்தை இயக்கிய நிலையில் ஆற்றின் நடுவே லாரி முழு மண் லோடுடன் சிக்கிக் கொண்டது. அதிக எடை பாரம் காரணமாக லாரி சிக்கிக் கொண்டதால் வெளியேற முடியாத நிலையில் இருந்தால் உடனடியாக போடிநாயக்கனூர் தீயணைப்பு மற்றும் பேரிடர் விவரங்களுக்கு நன்றி விஜய்சங்கர். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.